அக்கா இல்லறமா என்பது நல்லறமான கிரகத்தில் தங்கையாக நாகக்கண்ணி இருந்த போது தாய்மார்களை விட்டு எதற்கு அழைத்தீங்க? ஏனென்றால் மடி சொல்லுங்கக்கா. நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் நல்லறிவான். நல்லறவான். பாண்டவர்கள் வனம் கடந்து ஓராண்டு அக்காத முடிந்து நாடு கேட்பதற்கு துரியோதன நாடு கொடுக்க முடியாது என்று தெரிவித்து விட்டான். சரி, மீண்டும் அண்ணாராகிய கோபால கண்ணன் 10 to 18 நாள் சண்டை நியமித்து வந்து முதல் நாள் சண்டையிலே உன் மகனாகிய அரவபாலனை பலி கொடுத்து உண்மை. இப்படி பட்டத்துக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொன்றாகத்தான பறி கொடுத்து விட்டோம். ஆமா. 12 விருது கொடி அறுத்து விட்டார். துரோணாச்சாரியோட விருது கொடி அறுத்து விட்டார் தர்மர். சரி, அப்ப துரோணர் என்ன சபதம் விட்டார்? அடி தர்மா, இன்னைக்கு 12 என்னுடைய விருது கொடி அறுத்தாயே, நாளைக்கு நடப்பது 13. 13 ஒரு சிரமானதை அறுக்காது விட்டேன், ஆனால் என்னுடைய பெயரோ துரோணாச்சாரி என்று சபதம் விட்டார். சரி, அப்ப சஞ்சய கர்த்தர் வந்து நகமுக சண்டை ஏற்படுத்தி சண்டைக்கு வாடான்னு வலிபந்தமா கூப்பிடுகிறார்கள். சண்டைக்கு 4 மூலைக்கு 4 பேர் போய்விட்டா தர்மர் தனியா இருக்கும் போது இட்ட சபதம் போல் துரோணாச்சாரி தர்மருடைய சிரமானதை அறுத்து விடுவார். ஆமா. அப்படி என்று தர்மருக்கு காவலுக்கு யாரை கொண்டு வைத்தால் காவலுக்கு யாரை வைப்பது என்று எங்க அண்ணன் சூது மார்க்கமாகத்தன வந்து என்னிடத்திலே சத்தியை வாங்கி கொண்டு என் மகனாகிய வீரபால் அபிமன்யனை கொண்டு 13 காவலுக்கு வைத்தார். உண்மை. அப்படி காவலுக்கு வைத்தவுடனே சிந்து பூபதி மைந்தராகிய சைத்தரசன் அந்த சைந்தவன் சிவபெருமானிடத்திலே வீமனை ஒரு ஆளை கொண்டு விட்டால் பாண்டவர்கள் 4 பேரை ஈசா கொண்டு விடலாம் என்று கதாயுதமும் வாங்கி கொண்டு வந்து வைத்திருந்தான். கொன்றமாலையை போட்டு 13 தருமர் பக்கத்திலே என் பெற்ற பிள்ளையாகிய வீரபால் அபிமன் காவல் புரியக்கூடிய நேரத்திலே கொன்றமாலையை போட்டு கதாயத்தால் அடித்து என் மகனை படுபாவி சைந்தவன் 13 மடித்தான் அல்லவா? அது 13 முடிஞ்சு போச்சு. 13 முடிந்து விட்டது. இன்றைக்கு 14. இந்த 14 என் கணவர் என்ன சபதம் விட்டார் நேற்று? அடியே சைந்தவா, இந்த 13 எனக்கு பட்டத்துக்கு வச்சிருந்த ஒரே ஒரு பிள்ளையை கொன்று விட்டா கொன்றமாலையை போட்டு நாளைக்கு நடக்க போறது 14 அல்லவா? 4ஆம் நாள். 14 ஒன்னில கொல்லாது விட்டார்கள் என்பது அர்ஜுனன் கிடையாது. இல்லாத போய்விட்டாலும் உன்னை கொல்லுன்னா சரி அக்கினியை மூட்டி அக்கினி பிரவேசம் செய்து கொண்டு சபதம் விட்டிருக்கிறார். சரி, அந்த செய்தவன் கிடைத்து விட்டால் நம் பதி என்று சொல்லக்கூடிய மன்னவர் அடித்து விடுவாரு. கிடைக்கவில்லை என்றால் கணவர் இறந்து போய் விடுவாரு. இன்றைக்கு 14 எப்படி நடக்குறது என்னன்னு தெரியல. அதனால இன்றைய நாளில அவர் என்ன விட சுமத்திரை கண்ணி பகவதி அல்லி சொல்லக்கூடிய அனைத்து மனைவிகளும் வந்திருக்காங்களா? சுபத்திரா தேவி கண்ணே நாகக்கண்ணி பகவதி
அந்த திருவாடிக்கு பதினீரன் சாமி வந்தவா சாமி சுபத்திரா தங்களுடைய பாதாரம் இந்த கமலுக்கு மனைவியாகிய சுபத்திரா அப்பு பிரதம வாயு தெய்வ ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபதங்களை நல்லதான் நினைத்து தங்களுடைய பாதத்தில் அதை காணிக்க செலுத்தி கொடான கோடி வணக்கம். சுபத்திரா என் பாதமாக காண்பானிந்தார் சுபத்திரா ஏங்க என் பாதத்தை வணங்காய் அல்லவா இன்றும் என்றும் என்றென்றும் நீ வாழ்க 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 வாழ்க. எத்தனைதான் எங்களுக்கு வாழ்வீர் வாழ்வீர் வரம் கூட தலைமனதில் இருக்கிற சஞ்சலம் போய் விடுவா சாமி. நேற்று சண்டாள சைந்தவே செய்த சதிமாசா என் பட்டத்துக்கு உரிமையான ஆமா 13 வட்டத்துக்கு உரிமையாக இருந்து ஒரே புருவற்புள்ளி வீரவாள் அபிமன்னனை கொட்ட மாலையை போட்டு கொட்டார சமந்து விடுத்து நம்ம அரசு கூறுவையாக அவனுக்கு நிகரால் இன்றி அவரால் போர் புரிய முடியாதல்லவா. சூதுக்காரைய கண்ண கோபால கண்ணன் செய்து ஒரு பாகியத்திலே கிடையாது. பட்டியில போட்ட சாவா நமக்கு வாரிசிக்க பிள்ளை இல்லை. நமக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லை. நமக்கு குணமனை யாரும் இல்லை. இந்த உலகத்திலே அரவபாலனை எவராலும் சேர்க்க முடியுமா? முடியாது முடியாது. அப்பேற்பட்ட வல்லமப்படுத்த அரவபாலனை முதல் நாள் சண்டையிலே துவங்கி முதல் நாள் சண்டையிலே அவனை கொண்டு விட்டீர்கள் பாரத போர்ல ஏற்படுத்தி. ஆமா இந்த 13 பட்டத்துக்கு உரிமையா இருந்த பிள்ளையாகிய வீரவாள் அபிமன்னனுக்கு நிகரா எவராலும் போர் புரிய முடியாது முடியாது. அப்பேற்பட்ட வல்லமப்படுத்த வீரவாள் அபிமன்னன் 2 மனைவியை மணந்து ஆமா எங்க அண்ணமகளாகிய சுந்தரி சுந்தரி ருத்தரி விளாராஜர் மகளாகிய ருத்தரி ஆமா 6 மாத கர்ப்பத்தோடு என் மருமகள் வீட்டில் இருக்கும்போது என் மகனை கொன்று விட்டான் படுபாவி. உண்மை. நேற்று சபதம் எடுத்து வந்தீர்களே, ஆமா அந்த சபதம் என்ன வருது? ஏன் எங்களை கூப்பிட்டீங்க? என்ன காரணம் சாமி? ஏ சுபத்திரா ஏமா இன்று 14 நேற்றைய தினத்தில் மகனாய் அபிமன்யன் இருக்கின்றானே, சிந்து தேச தாண்டவர்களை சாய்ந்து கொண்டிருக்கின்றானே, குன்றமாலை போட்டு மகனை படித்து விட்டான். சண்டால் படுவை சாய்ந்தவன் அப்பேற்பட்ட அந்த சண்டால படுவை இருக்கின்றானே. நேற்று சபதம் கொடுத்திருக்கின்றேன். டேய் சண்டால படுபாவி, என் மகன் அபிமன்யனை கொண்டாய் அல்லவா? நாளைக்கு விடிந்தால் 14
அது சூரிய பகவான் இருக்கிறார் சூரியன் அது அஸ்தம் முன்பாகத்தானே உன் சிரசை எடுக்காவிட்டால் இந்த கிடையாது என்று சபதம் இருக்கின்றேன். ஆனா ஒரு காரணம் அம்மா சுபத்ரா இன்று 14 எப்படி நடக்குமோ ஏ தேவி மகளா இட்ட சபதத்தை முடிக்க வேண்டும். இன்றைக்கு 14 விடிந்தால் 14 சபதம் கொடுத்திருக்கின்றேன். அந்த சூரியன் இருக்கின்றாரே மறையத்த முன்பாகத்தானே அந்த சைந்தவனை உயிரை எடுப்பன் என்று சபதம் கொடுத்திருக்கிறேன். சூரியமானது அஸ்தமாவதற்கு முன்பாக உன் சிரமானது சைந்தவரை எடுக்காது விட்டால் என் பெயர் அர்ஜுனன் கிடையாது. சபதம் இருக்கின்றேன். அப்படி எடுக்காது விட்டு விட்டேன். அப்படி ஒருவேளை எடுக்கவில்லை என்றால் அக்கினி சாதம் ஊட்டி அந்த அக்கினியில் என் உயிரை மாய்த்துக் கொள் என்று சபதம் ஏற்கனவே பட்டத்துக்கு உரிமையா இருந்த பிள்ளை படி நீ போகாதீர் சைந்தவன் துரியோதனன் வார்த்தையை கேட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாது எங்கேயாவது போய் சூரியன் அஷ்டமாவதற்கு முன்பு மறைந்து விட்டால் அவன் நீங்க கொல்லாத புண்ணி இட்ட சபதம் போல அக்கினி மூட்டி அக்கினி பிரவேசம் செய்து இறந்து போய்விட்டா சரி இதை எட்டி மனைவி தாலி நல்லா இருக்கணுமே சண்டைக்கு போக கூடாதா? போகாதீங்க. போருக்கு போக வேணாங்கிறாங்க. போருக்கு நீங்க செய்திருக்கிறது சத்தியம். சந்திரவர்த்த பிறந்தவங்க சத்தியத்தை மீற மாட்டாங்க. உண்மை. கொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு நானும் சந்திரவர்த்தை பிறந்தவன். நான் முன்வைத்த காலை பின் வைப்பது கிடையவே கிடையாது. அர்ஜுனங்கிற என்னை பார்த்து மாமா நீங்க போக வேண்டாம் சண்டைக்கு போனா உங்களால முடியாது என்று தெரிவிக்கின்றார். அப்ப பொம்னாட்டே உன்னை போக விடாங்கிறா. அப்ப பாக்குறவங்க என்ன சொல்லுவோம்? எதிரி துரியோதன கூட்டம்ல உன்னை பொட்டையம்பா உண்மை பேடிம்பா நிச்சயமே உண்மையாக சும்மா விடலாமா? மறுக்கு என்ன வார்த்தை பேசாம நேற்றைய தினத்தில் ஆசைக்கு பாசத்துக்கு ஒரே ஒரு பிள்ளை வீரமலை. நீங்க எத்தனை சொன்ன போதும் மன்னவா
சொல்லி ஏன்னா உலகத்திலே கணவன் இல்லாத ஒருவர் வாழ்ந்தால் என்ன பேசுவார் தெரியுமா? நீ எப்படித்தான் பதிவர தனத்தோடு இருந்தாலும் தேவடியா பேர் வந்துடும் சாமி. உள்ள இல்லாம கூட வாங்கி தரலாம் சாமி. பெட்டே முகத்தை பாரு என் புரிஞ்சனுக்கு. பிரிச்சை இல்லாத போகாதீங்க. என்ன உள்ள இல்லாம கூட இருக்கலாம் சாமி. பிரிச்சை இல்லாம இருக்கலாம். யாருக்கு? ஏய், அது என்ன வார்த்தை பேச மாட்டா? சின்ன சாதி புத்தியா? ஆசத்துக்கு பாசத்து ஒரே ஒரு பிள்ளை வீரவன் அபிமன்யை கொன்று விட்டார். சண்டா செய்தவன் அவனை விடிந்தால் 14 அவன் சிரசை இறக்காவிட்டால் அர்ஜுனி கிடையாது என்று சபதம் விட்டிருக்கின்றேன். ஏங்க நீங்க சபதம் எடுத்தது உண்மைதான். பிள்ளையை விட இன்னும் பெருசா சபதம் எடுத்தது உண்மைதான். நான் ஒருவேளை செல்லவில்லை என்றால் அந்த திரியன் இருக்கின்றானே என்னை பார்த்து எகச்சா பேசுவான். பொட்ட பேடி என்று விரிவாக பேசுவான். எப்படியா இருந்தாலும் இட்ட சபதம் முடிய வேண்டும், ஜெயந்தவனை கொல்ல வேண்டும். அவன் சிரசை கண்ணால் பார்த்து விட்டால் உனக்கு என்னடியாச்சு? என்னடி 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 மாற புடிச்சிக்கிறாங்க? சரியா சண்டை விட்ட சண்டை நடக்கும்போது சாமியோட நீங்க மாதிரிக்கே தான் போவாதீங்க. அவனை அடிக்கலன்னு நம்மளத்தான் அடிப்பட ஓகட்ட போயிடுவோம். மறிச்சு விடுறவங்களுக்கு தான் பணமா அடிக்க மாட்டேங்குது. அடிக்க வரவனை எப்படி பண்ணுவான்? பிடிக்க சண்டைக்கு போறவன போகாதன்னு இப்படிதான் போவான். நான் சாமின்னு இந்த கையில ஒரு குத்து குத்து பழச்சாம்பாரு. சாமி சண்டைக்கு போ, சண்டைக்கு போறேன்னு வச்சுக்க. போறவன ஏங்க போவாதீங்க விடுங்க. விடுவா கடத்துனா என்ன விடுறேன்பா அப்படின்பா. விட்டுட்டோம்னு வச்சுக்க வாடா ஒண்ணு பாத்துக்கிறேன். யுத்தத்தை அடிப்பா அங்க போக மாட்டான். அங்க போனா வயசு போட்டுருவானுல்ல. நீங்க போய் வர மட்டும் வர்ற உங்க பொண்டாடிக்க பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்று சொன்ன எங்க சொல்ற சாமி. ஆமா இப்பதான் அம்மாச்சி பாட்டு வந்தது. அதற்கு என்ன? வர செவ்வாய்க்கிழமைக்கு தான் பௌர்ணமி வருது சாமி. அதுக்கு என்னவா? உனக்கு மூக்கு தான் அழிக்குச்சு. யாருக்குடி? தாய் கோணத்து. ஏய் நான் யார்? காலில் இருந்து வீக்க வகுத்துக்கு வந்துச்சு. செவ்வாய்க்கிழமை தெரியும்னு இருக்கிறேன்னு. ஏய் வாய் முடி நாயே. அபச்சயம் முடிச்சவள நான் பானம் எடுத்தால் 1 10 100 சரவடி பானம் எடுப்பேன். அகிலமே திங்க எடுக்கும். அவளை பேச்சுக்காக சொல்றது கேளுங்க. சொல்லு. ஏன்னு சொன்னால் இதனால் வரைக்கும் இந்த 12 வனம் கடிக்கும் போது எங்க அண்ணன் கூட இருந்துட்டு எங்க மாமன் பரந்தாமன் நேற்று 12 13 நாள் சண்டை வரைக்கும் எங்க அண்ணன் கூட இருந்துகிட்டு இருந்தாரு. ஆமா அதனால என்ன சொல்றேன்னா எங்க சென்றாலும் எங்க அண்ணன் கோபால கண்ணனை துணையோடு அழைச்சிக்கிட்டு போங்க. யாரு? இங்க வா. ஏன்னு கேளுங்க. ஏனென்றால் அர்ஜுனன் ஐவர் ராஜாக்களுக்கும்